ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா குடும்பத்தோடு பார்த்தோம்னா அவங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அப்போ பாண்டியோட பேரை வச்சு இந்த ஆட்டோ ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கவும் இதை பார்த்துட்டு வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் மட்டும் தனியாக போய் நிற்கவும் உடனே வீரா மாறனை பக்கத்தில் அழைச்சிட்டு வராங்க. ஏன்டா நீ தனியாக போய் நின்றுட்டு இருக்கிற வா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இது எல்லாத்துக்காரும் நீயும் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரவும் அப்போ இன்னொரு ஆட்டோக்காரர் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்தை இந்த பக்கமே வர வச்சிருக்க கூடாது. பாண்டியோட இந்த நிலைமைக்கு இவங்க இந்த குடும்பம் தானே காரணம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா இந்த குடும்பத்தை முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறீங்களே, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவங்களெல்லாம் போக சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாரு, பாண்டியோட நிலைமைக்கு ஏதோ விதிவசம் இந்த மாதிரி நடந்து போச்சுது. ஆனால் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை நல்லா தானே வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது அப்படிங்கும்போது இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், பாண்டியோட நிலைமைக்கு இந்த குடும்பம் தான் காரணம். அதனால இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் கூட அங்கே இருக்கக்கூடாது, எல்லாரையும் போக சொல்லுங்க அப்படிங்கவும் என்ன கண்மணி நீ கூட மாறிட்டியா, நீ தான் ஃபர்ஸ்ட் பாண்டிக்காக இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த, இப்போ இந்த குடும்பத்துக்காக நீயும் மாறிட்டியா அப்படின்னு சொல்லவும் நீயும் பாண்டிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி ஓங்கி அவருக்கு ஒரு பலார்னு ஒரு அறையை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோன்னா அதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு யார் காரணங்கிற உண்மையை நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பேன். ஆனால் இப்போதைக்கு தயவு செய்து நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மற்ற ஆட்டோக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனுக்கு அந்த போலீஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, நேற்றுக்கு நீங்கள் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அந்த நம்பரை நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், நான் பாருங்க அப்படிங்கவும் உடனே ராகவும் கார்த்தியும் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நேற்றுக்கு ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு பொருளை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்களா, அந்த நம்பர் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த நம்பரை தான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கவும் அந்த நம்பரை பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பரை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் தான் இந்த நம்பர்ல பேசியிருக்கிறாங்க. இதை எல்லாரும் கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து கோபத்தோட நேராக வீரா வீட்டுக்கு வரவும் எங்க பார்த்தோம்னா விஜயும் உங்க அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு பாண்டியோட அதாவது ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு எல்லாருமே எரிச்சலோட தான் வருவாங்க. ஏன்னா பாண்டியோட இந்த நிலைமைக்கு மாறணும் ராகவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீரா குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே எரிச்சலோட வருவாங்க. அந்த சந்தோஷம் நம்ம கொண்டாடணும்ல, அதனால தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் அப்போ வீரா வராங்க. வரும்போது உடனே கோவத்தோடு வரதை பார்த்துட்டு, என்னக்கா என்ன ஆச்சுது, உங்களுக்கு ஐஸ் சாப்பிடுதீங்களா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டுமா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா பலார்னு அறைய போடுறாங்க. என்னக்கா வந்தது என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, நேற்றுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது நீ தானே அப்படிங்கவும் ஐயோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு, இது என்னது உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போலுக்கு அப்படிங்கவும் நான் ஒன்றும் ஃபோன்லாம் பண்ணலை அப்படிங்கும்போது நீ தான் நம்பரை கொடுத்து பேசியிருக்கிற, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரனும் வழியே வராங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியும் ராகவும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஆட்டோவில் இந்த பொருள் இருந்துன்னு சொன்னது வேற யாரும் கிடையாது, இந்த விஜய் தான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வள்ளியும் ராமச்சந்திரனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி உடனே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன இருந்தாலும் சரி தான் ஊருக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆக்கணும், அதனால தான் இவ்வளோ நான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நீ பிரச்சனை பண்ணுன்னு வச்சுக்கேன், அப்புறமா உன்னை நான் பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் கண்மணி வாமிட் பண்ணவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதை உடனே விஜய் விட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் இந்த மாதிரிக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவோ என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டி அவள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா, என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவள் கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா அடுத்தடுத்து இந்த வீட்டில் ஒரே நல்லதாக நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது தாண்டி எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இந்த குடும்பத்துக்குன்னு முதல் வாரிசை நீ பெற்று கொடுக்க போற, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் வள்ளி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் காவேரி போட்டோ முன்னாடி நின்று அவங்க சொல்றாங்க, எப்படியோ இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்க போறா கண்மணி, அடுத்தடுத்து இந்த குடும்பத்தில்
எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், இந்த விஜய் இந்த குடும்பத்தை விட்டு சீக்கிரத்திலேயே போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து அப்போ நினச்சிட்டு இருக்கிறாங்க, பாண்டியனோட நிலைமைக்கு யார் காரணம்னு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து மாறன் அங்கே வராங்க. என்னாச்சு வீரா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து வீரா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மாறன் வந்து ராகவ தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால தன்னுடைய அண்ணனை வந்து அவள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து வீராவை தடுக்கிறாங்க. ஆனால் வீரா வந்து ராகவும் கிடையாது மாறனும் கிடையாது, மூணாவதா ஒரு லேடி தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறா, அந்த லேடியோட முகத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுட்டீரு, அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நீ தூக்கி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறனால அந்த குழந்தையோட கதையை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னொரு பக்கம் பிளானை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால விஜயோட பிளான்ல இருந்து கண்மணி வந்து தப்பிப்பாங்களா? ஆனால் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்மணி சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிக்கு வீரா வந்து அதாவது விஜய் தான் தன்னுடைய அண்ணனோட நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்மணி, பிருந்தா, வீரா இவங்க மூணருமே வந்து விஜயை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. அடுத்ததான் அந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.